தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க. அருள் பெரும் மலரடி வாழ்க வாழ்க. அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் பாரதத்திலே தென்னகத்தில் செந்தூர் ஆண்டவராய் அருள் வாழித்து வருகின்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மாபெரும் மாசி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாசி திருவிழாவில் கண்கொள்ளா காட்சி என்பது 8ஆம் திருவிழா, பச்சை சாத்து நிகழ்வு. அன்று எங்கே பார்த்தாலும் பச்சை நிறமாக, பச்சை மயில் வாகனனேன் என்ற சொல்லுக்கு இணக்கமாக பச்சை பசேலு நின்று பச்சாடை உடுத்தி எம்பெருமான் முருகனை வழிபட்டு அவன் அருள் பெற்று உய்விக்கின்ற திருநாளாம் 8ஆம் திருநாள். இறைவனை நாம் வழிபடுவதற்கு, இறைவனை அறிவதற்கு ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்றார்கள். அருள் அல்லாது அணுவும் அசைந்திடாது, அதனால் அருள் நலம் பருகு என்று அறைந்த மெய் சிவமே என்பார் வள்ளல் பெருமான். அருளை நாம் பெறுவதற்கு பல வழிகள் இருக்கின்றது. நமது இந்து தர்மத்தில் பல வழிகளை தந்திருந்தாலும் முருகர் வழிபாடு ஒரு தனி சிறப்பு வழிபாடு. தென்னகத்தில் சிவன் வழிபாடு எப்படி இருக்குதோ, அம்பாள் வழிபாடு எப்படி இருக்குதோ, அதே போல் நமது முருகருடைய வழிபாடு அதிகம். கடலோரத்தில் கடல் அலையை அடக்கி, கலை அடல் என்பது மனம், நம் மனம் அடங்காத மனம், கடல் அலையும் அடங்காதது ஓயாதது. இப்படிப்பட்ட மனநிலையை அடக்கி ஞானத்தை தருகின்ற ஒரு சக்தி வாய்ந்த பீடம்தான் திருச்செந்தூர் செந்தில்வேலு ஆண்டவர். அவருடைய கருணை நாம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை மனமுருக வேண்டும். மனதை உருவ வேண்டும் என்றால் எப்படி? அவருடைய அருளை நாம் பெறுவதற்கு பல வகையான விரதங்களை நாம் மேற்கொள்கிறோம். இப்போ நாங்கள் நாகூரிலிருந்து வருகின்ற போது பார்க்கிறோம், பாத யாத்திரை, காவடி யாத்திரை, 2 நாள் 3 நாள் 4 நாள் பாத யாத்திரை நடந்து எம்பெருமான் முருகனை தரிசிக்கின்ற வருகையுடைய ஒரு கண்கொள்ளா காட்சி. நாங்கள் அந்த சைடிலேருந்து வரும்போது நாகூர் டு திருச்செந்தூர் வருடைய வழி, ஆனால் பல வழிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையில் வருகின்றார்கள். இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு பாத யாத்திரை. முருகனை பார்த்தால் கூட கிடைக்காத அருள் நீ விரதம் இருந்து பாத யாத்திரை வருகின்ற போது இருக்கின்ற மனசுத்தம் அதுபோல் இருக்காது. ஏனென்றால் முருகனை வந்தடையணும், முருகனை காணணும், முருகனை பார்க்கணும், அவனை தரிசிக்கின்ற எண்ணம் மட்டும்தான் மனசில் என்ன ஓடும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே என்பார் வள்ளல் பெருமான். அந்த அருளை நாம் பெறுகின்ற முயற்சி செய்கின்ற நிலையில் தான் இருக்குது. அவரை தரிசனம் பண்ணிவிட்டால் இவ்வளோந்தானான்னு ஆகிடும். ஆனால் அவரை தரிசனம் பண்ணதுக்கு முன்னாடி நாம் அவருக்காக தரிசிக்கின்ற அற்புதமான ஒரு புண்ணியந்தான் அருள். இந்த அருளை நாம் பெற்றுவிட்டால் நம் உள்ள என்ன செய்யும்? பேதம் இருக்காது.
இதை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். எத்துணையும் பேரமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவரா எவர் உவைக்கின்றார் அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடனம் புரியும் எனமிட தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடி கேவல் புரிந்திட என் சிந்தை விளைந்ததால என்பார் வள்ளல் பெருமான். எத்தனையும் பேரமுறாது, எத்தனையும் பேரும் எல்லா உயிரும் தன்னுயிர் போல் நினைக்கணும். நமக்கு இந்து மதத்தில் எண்ணற்ற திருநாமங்களில் பகவானுடைய நாமங்கள் இருக்குது, சக்தியுடைய நாமங்கள் இருக்குது. நமக்கு பிடிச்ச நாமத்தில் நமக்கு மனசு பிடிச்சிருக்கணும். கடவுளை இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கணும். முருகான்னு சொல்வதற்கும், விநாயகா என்று சொல்வதற்கும், மணிகண்ட பிரபு என்று சொல்வதற்கும், சாமியே சரணம் என்று சொல்வதற்கும், அம்மே நாராயணி என்று சொல்வதற்கும், பராசக்தி என்று சொல்வதற்கும், மீனாட்சி என்று சொல்வதற்கும், ஆண்டாள் என்று சொல்வதற்கும், காமாட்சி என்று சொல்வதற்கும், விஷாலாட்சி என்று சொல்வதற்கும் நமக்கு என்ன செய்திருக்கணும்? மனசு பிடிச்சிருக்கணும். பிடிக்காத நாமத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இறைவனை வழிபட மாட்டோம். ஆகையால் நமது இந்து மதத்திற்குள் ஞானிகள், ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள், தவிசிகள்லாம் எண்ணற்ற கோடி. நமக்கு சுருக்கமாக சொல்லித்தரது 18 சித்தர்கள், 63 நாயன்மார்கள், 12 திருவாழ்வார்கள். இத்தனையில் உள்ள அர்த்தங்களை உணர்ந்தால் போதும். அதுக்கு மேலே மகாபாரதம், ராமாயணம். எப்பொருள் யாரார்வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்வார். வள்ளலார் சொல்வார், எப்பொருள் மெய்ப்பொருள் கண்டோர் அப்பொருள் ஆகிய அருள் பெருஞ்சு என்பார் வள்ளல் பெருமான். இப்போ முருகனை வாரம் சாமி கும்பிட்றோம். எதுக்கு வேண்டி கும்பிட்றோம்? ஒரு பாட்டுண்டு, அழகான பாட்டுண்டு. உள்ளம் முருகுதையா முருக உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே. இந்த கற்பனை பாருங்கள். இறைவனை முருகனை நினைஞ்சு நாம் தொழுகின்ற அந்த கற்பனை. முருகா என்றால் என்ன செய்யணும்? வல்வினையும் ஓடணும். சிவநாமத்தில் சொல்வார்கள், சிவசிவா என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. இந்த சிவநாமம் சொல்லவங்களுக்கு புண்ணியம் இருக்கணும். அப்படிப்பட்ட புண்ணியத்தை தருகின்ற ஒரு மகா மந்திரம்தான் அரோகரா. வேலனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா. நம் வல்வினையை அகற்றுகின்ற ஓங்கார பிரணவத்தினுடைய தத்துவத்தை அறிந்தவர் நமது முருகர், பாலமுருகன். கிருஷ்ணர் தான் சின்ன பிள்ளையில் சேட்டை செய்வாரும்பாங்க. அதை விட அதிகமான சேட்டை செய்து யாருன்னா முருகர் தான். ஏன்னா முருகன்ட சொல் என்றாலே அழகு தான், முருகன்ட சொல் என்றாலே தவந்தான், முருகம் என்ற சொல் என்றாலே யோகந்தான், முருகன் என்று சொன்னாலே குண்டலி சக்தி தான். ஏன்னா போகர் மகான், பழனியில் இருக்கிற போகர் மகான், அவங்கெல்லாம் குண்டலி சக்தி பெற்றவர்கள். முருகனை அறிந்தவர்கள், முருகனை தொழுதவர்கள், முருகன் மீது பற்று வைத்தவர்களுக்கெல்லாம் இயற்கையிலே குண்டலி சக்தி கிடைக்கப்படும். ஏன்னா அந்த நாமம் மேல்நோக்கு நாமம், வாசி மேலே தன்னால் ஏறும். சிவசிவா என்றாலும் தன்னால் ஏறும், முருகா முருகா என்றாலும் தன்னால் ஏறும். அப்போ அந்த முருகர் என்ற சொல்லுக்குள் இருக்கின்ற மெய்ப்பொருளை உணர்ந்தால் அகத்தில் இறைவனை காணலாம். இதனால் தான் வள்ளலார் அழகாக சொல்வார், 9 வயசில் 33 பாடல்கள் தெய்வமணி மாலையில் வள்ளல் பெருமான் முருகரை வர்ணிக்கிறார். 9 வயசில் பாடுறார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொண்டு வைத்து புறவுண்டு பேசுவார் உறவு கலாமை வேண்டும் என்பார் வள்ளல் பெருமான். 9 வயசில் நம்ம கிளச்சி விளையாடுவோம், கோழி விளையாடுவோம், சிங்கட்டம்பல் விளையாடுவோம், அங்கே சுற்றுவோம், இங்கே சுற்றுடைய நேரத்தில் வள்ளல் பெருமான் முருகரை தன்னுள் கண்டவர், நிலை கண்ணாடியில் தரிசித்தவர். கந்தக்கோட்டம், சென்னையில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டம், அப்படிப்பட்ட கந்தக்கோட்டத்தில் சிறுவயதாக இருக்கின்ற போது வள்ளல் பெருமான்
தினமும் போய் தரிசனம் செய்து முருகன் அருளை பெற்றவர், பரிபூர்ண முருகன் அருளை பெற்றவர். நான் இந்த மேடையில் பேசுகிறேன்னா முருகனோட அருள் இல்லாமல் இருந்தால் பேச முடியாது, அவருடைய அனுகிரகம் இல்லாமல் இருந்தால் பேச முடியாது. அதனால தான் சொல்லுவார், அருளின்றி ஓர் அணுவும் அசையாது. அப்போ அந்த அருளை நாம் பெறுவதற்கு அருள் பல வகையாக இருக்கிறது. நம்ம ஒரு பாத யாத்திரை வந்துட்டோம், முடிச்சாச்சு, நேச்சம் முடிச்சாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு, காணிக்கை செலுத்தியாச்சு, அதுதான் அருளா? இல்லை. அதுக்கு அடுத்தது மெச்சூரிட்டி. இப்போ நம்ம ஒரு விதை விதைக்கிறோம், முளைச்சாச்சு, செடி ஆச்சு, மரம் ஆச்சு, பூவாச்சு, காயாச்சு. அந்த காய்க்குள்ளே என்ன இருக்குது? கனி இருக்குது, மறைந்து இருக்குது. அந்த கனிக்குள்ளே சுவை என்னது? அதை விட மறைந்து இருக்குது, ரகசியம், சிதம்பர ரகசியம் மாதிரி. அதே மாதிரி நம்முடைய பிரார்த்தனையில் மெச்சூரிட்டி என்ன, பரிமாண வளர்ச்சி என்ன, அருள்னா என்ன என்பதை உணரணும். அதனால தான் வள்ளலார் அருளே கருணை, வள்ளலார் அருளே கருணை. அந்த கருணை என்ன செய்யும்? இறைவனுடைய காட்சி கொடுக்கும். இறைவனை காட்சி பெற்றால் நாம் என்ன செய்வோம்? அதன் மயமாக மாறிடுவோம். ஒரு கறிக்கட்டை, ஒரு விறகு கட்டையை தீக்கு எரிகின்ற தீயோடு போட்டால் அது என்ன செய்யும்? அது தீயாக மாறும். ஆனால் நம்ம மனம் மாறுதா? அந்த மனதை பக்குவப்படுத்துறதுக்கு, மனதை ஒருநிலைப்படுத்துவது தான் ஆலய வழிபாடு. ஆலயம் தொழுவது சாலமும் நண்டு. ஆலயம் இல்லாத ஊரிலையும் குளம் இல்லாத ஊரிலும் நீ குடியிருக்க வேண்டாம்னு முன்னோர்கள் சொல்வார்கள். எதுக்கு? உடல் தூய்மை, புற தூய்மை எது? நீரால் அமையும். அகத்தூய்மை எதால் முடியும்? ஆலயத்தினுடைய வழிபாடால். சரி, தூய்மை அடைந்தால் அந்த தூய்மையுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கணும்? உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம், வல்லக்குவரானுக்கு வாய்கோர வாசல், தெல்ல தெளிந்தவர்க்கு ஜீவன் சிவலிங்கம். நம்முடைய ஜீவனை நாம் அறிகின்ற நிலை பேர் தான் ஞானம். அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரணு ஓம்பப்படும் என்பார் வள்ளுவர். வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்ற 4 வகை ஒழுக்கத்தை கொடுக்குறார். இந்த 4 வகை ஒழுக்கம் நமக்கு இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? சத்தியம் வேணும். எப்படிப்பட்ட சத்தியம்? குருநாதருடைய அனுகிரகத்தோடு பெற்று வாழ்கின்ற சத்திய வாழ்க்கை. சத்திய வாழ்க்கையில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஹரிச்சந்திரன். சத்தியத்தை கடைப்பிடிச்சா என்ன வேணும்? துன்பத்தை தான் படணும், அதுதான் தலை எழுத்து. அப்போ அனுபவம் பெற பெற நமக்கு அனுபவ அறிவு கிடைக்கும். நாம் அறியாத பிழையை கூட பெரும் பிழையை ஆக்கிடுவாங்க. இதுதான் உலகம். தவறு என்பது இயற்கை. அந்த தவறு என்று உணர்ந்த பிறகு அந்த தவறை திரும்பி செய்தால் அது பெரும் பிழையாக மாறும். அப்படிப்பட்ட தவறுகள் நாம் நடந்தாலும் உண்மையே பேச வேண்டும் என்று, உண்மை பேசுவதால் என்ன லாபம்? ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் ஒரு பக்கா திருடன். அவனுக்கு கடவுள் பக்தியெல்லாம் ரொம்ப கிடையாது. அவன் கொள்ளடிக்க போகும்போது, திருட போகும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் என்ன செய்ய, இந்த மாதிரி ஒரு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்தில் ஒரு சாமி வந்து சொற்பொழி ஆற்றுவார். நிறைய பக்தர்கள் போவார்கள், தரிசனம் பண்ணுவார்கள். அவர் சொல்லக்கூடிய தத்துவத்தை கேட்டு சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. இவன் டெய்லி அதை பார்த்துட்டு வருவார். ஒரு நாள் போகும்போது நம்மளும் ஒரு நாள் போய் அந்த சாமியை பார்ப்போமே, அந்த மகானை பார்ப்போமே, அந்த தீர்க்கதரிசியை பார்ப்போமே என்று அந்த மகான் வாழ்கின்ற அந்த குடிலுக்கு செல்கிறார். எல்லாரும் பார்த்துட்டு போயாச்சும் கடைசியில் வந்து நிற்கிறார். சாமி, உங்கள் ஆசீர்வாதம் வேணும், எனக்கும் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க அங்கிறார். அவர் அந்த மகான் அவனை பார்த்தோன்னே, சரிப்பா நீ என்ன தொழில் பண்ணுற? எப்படி? ஒருத்தன் தப்பு செய்கிறான், அந்த தப்பு நான் தான் தப்பு தான் செய்தேன் என்று சொன்ன பிறகு அதை நம்ம விளக்கக்கூடாது. என்னது? விளக்கக்கூடாது. அதில் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. குற்றமில்லாத மனமும் கிடையாது. குற்றமில்லாத மனம் நமக்கு இருந்தால் நம்ம யார்? தேவலோகத்துக்கு சென்று விடுவோம். அப்போ அந்த மகான் அவன்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க கேட்குறாரு. சாமி, என்னுடைய தொழில் திருட்டு தொழில். என்னது? நம்ம சொல்லுவோமா? ஒரு பெரிய இதை மாதிரி 1000 பேர் இருக்கிற இடத்துல சாமிகிட்ட மகான்ட்ட ஆசி வாங்க போகிறான்.
சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாங்க. அவர் கேட்குற என்னப்பா தொழில் பண்ணுறான்னு கேட்குறாரு. சாமி நான் பெரிய திருடன் நம்ம சொல்லுவோமா? வாய் வருமா? அந்த திருடன் சொல்கிறான், நான் ஒரு திருடன், பக்கா திருடன். எப்படிப்பட்ட திருடன்? பக்கா திருடன் என்கிறான். உடனே மகன் பார்க்குறாரு, பரவாயில்லையே இவன் கொஞ்சம் உண்மை பேசணும், இவனுக்கு மனசில் கொஞ்சம் ஈரப்பசை இருக்குது. சரிப்பா, இன்னையில் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன், அதை நீ கடைப்பிடி. மந்திரம் என்னென்னா பெருசு ஒன்றும் கிடையாதுங்க. சோகா போகா வாகா நாகன்லாம் கிடையாது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்கண்டாங்கிறாங்க. அப்படி தானே? அப்போ மந்திரம் எதுக்கு? மனம் செம்மையான பொருள். அப்போ மனம் செம்மையான பொருள் நம்ம அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்கணும் என்பதை அறியணும். சரி சாமி சொல்லுங்கள் சாமி உபதேசத்தைங்கிறார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை சத்தியம் வத. என்ன சொன்னார்? உண்மையை பேசு. நம்ம என்ன இது ஒரு மந்திரமா? உண்மையை பேசுன்னு சொன்னது ஒரு மந்திரமா? இவன் என்னையா சாமியார் கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கான் நினைப்போம். ஆனால் அந்த திருட என்ன செய்தான்? தலை வணங்கி, சரிங்க சாமி இந்த மந்திரத்தின்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சந்தோஷமாக அவன் ஒரு மகானுடைய ஒரு ஆசீர்வாதம். இப்போ அமதமாக இருக்காங்க அம்மா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, காதில் ஏதாவது சொல்லுவா, வளம் நடம் வாழ்கன்னு சொல்லுவாள். நம்ம அந்த அம்மாவுடைய காதில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம பீடையெல்லாம் போச்சு, நம்ம கருமனையெல்லாம் போச்சு. சாது தரிசனம் பாவ விமோசனம் சொல்கிறாங்க. சாது தரிசனம் பாவ விமோசனம். அப்போ இவருக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். சரி நமக்கு என்ன சந்தோஷப்படுறான்? புனிதமாக வாழ்வதற்கா, ஞானியாக வாழ்வதற்கா, திருந்தி வாழ்வதற்கா? இல்லை, தாம் செய்யக்கூடிய களவு தொழிலில் சிறப்பாக நடக்கணும். எப்படி? எவனும் பிடிக்கக்கூடாது, எவனும் அடிக்கக்கூடாது, நிறைய திருடணும், நிறைய பொருள் நமக்கு கிடைக்கணும் ஒரு ஆசையோடு வீட்டுக்கு போகிறான். ஏம்மா நான் ஒரு சாமியை பார்த்தேன், குருஜியை பார்த்தேன், அவர் எனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணார். என்ன? அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவன் கோயிலுக்கு போக மாட்டான், சாமி கும்பிட இவன் வந்து இப்படி சொல்கிறானே. என்ன மந்திரம் சொன்னார்? சத்தியம் வத. அப்படின்னா என்ன? நீ உண்மையை பேசு, எப்பவும் நீ உண்மையை பேசு. பொண்டாட்டி சொல்கிறா, நீ சிவருடைய வேலைக்கும் நீ வாங்கியிருக்கூடிய மந்திரத்துக்கும் சம்பந்தம் உண்டா? இந்த ஒரு நெசவாளர் என்ன செய்தானா, வீட்டில் ஒரு குளம் வளர்த்தானா. அது என்ன செய்யும்? நெய்த தறியை என்ன செய்யும்? நூலாக பிச்சு போட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி உன் தொழிலுக்கு நீயே வேட்டு வச்சுட்ட நான் சொல்கிறார். ஆனாலும் இவன் என்ன சொல்கிறான்? இல்லை, அந்த குருஜி சொல்லி தந்த மந்திரத்தின்படி நான் கடைப்பிடித்து வாழ போகிறேன். உனக்கு 7 நாள் சனி பிடிச்சாச்சுப்பா, போ உன் இஷ்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி என்ன செய்யா? வேறு பொண்டாட்டின்னு என்ன செய்வா? சொல்லுங்க, உன் இஷ்டத்துக்கு நீ நடப்பாங்கிறாங்க. உடனே இந்த பக்கத்தில் நினைச்சிடறான், திருட போகிறான். இந்த சாதுகள் தரிசனம், சாதுகள் என்ன வடிவத்தில் இருப்பான்னு நீங்கள் நமக்கு தெரியாது. உத்திராஜம் போட்டுட்டு இல்லை காவி உடுத்துக்கிட்டு பட்டை போட்டுட்டு அப்படி இருப்பான்னு நினைக்காங்க. பிச்சைக்கார மாதிரி ஒரு செயலில் ஓரமாக இருப்பாங்க. சாது தரிசனம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பார். உண்மையான சாது எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு தத்துவம், ஆசை உடையோர்கள் இறைவனை தேடி செல்வார்கள். யார் செல்வாங்க கடவுள்கிட்ட? ஆசை உடையோர்கள் இறைவனை தேடி செல்வார்கள். ஆசை அற்றவர்களை இறைவன் தேடி வருவான். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கணும்? நம்ம இறைவனை தேடி போகணுமா, இறைவன் நம்ம தேடி வரணுமா? மகான்கள் இருக்கக்கூடிய இடத்துல இறைவன் வருவார். அதுதான் நியாயம், நீதி, தர்மம். மகான்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இறைவனை ஈர்க்கின்ற சக்தி. இவன் காந்தமாகிடுவான், இரும்பு தொண்டு பகவான் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட சக்தி படைத்த சாதுகளை நாம் தரிசனம் செய்தால் நமக்கு என்னது? பாவம் மோசனம். நம்ம எல்லாம் எதுக்கு போவோம்? சாமி என் பிள்ளைக்கு வேலை வேணும், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இது செய்யணும் அது செய்யணும், வேண்டுதல். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்களுக்கு நான் அன்பு செய்தல் வேண்டும் என்றார் வள்ளல் பெருமான். எப்படி? நான் கோடீஸ்வரன் ஆகணும், ஒரு 2000 ஏக்கரில் நிலத்தை கட்டி நான் வந்து அருளாட்சி புரியணும், மடாபதி இருக்குன்னு அவர் வேண்டலை. வள்ளலார் என்ன சொல்கிறாரு? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு நீ அறிதல் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்களுக்கு நான் அன்பு செய்தல் வேண்டும். எல்லா உயிரிடத்திலும் நான் அன்பு காட்டணும், அந்த அருளை கொடு. அப்போ அந்த ஆசையினுடைய நிலையை பிரித்து பார்க்கணும். அந்த ஆசை ஒரு மனிதனை உயர்த்துகின்ற ஆசையாகவும் இருக்குது, ஆசை ஒரு மனிதனை அழிக்கின்ற நிலையாக இருக்குது. ஆனால் இந்த திருடன் எதுக்கு ஆசைப்பட்டான்?
ஒரு சாதுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். அப்படிதானே? நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம், கஷ்டப்பட்டு எடுத்து பாத யாத்திரையில் வந்துலாம் போகிறோம். பேத்துன்னு வெளியே வந்து ஏதாவது ஒரு அடியார், எப்பா தர்மம் பண்ணுப்பா, ஏதாவது வாங்கி கொடுப்பா, பசிக்குப்பா, நம்ம என்ன செய்வோம்? சிலவங்க கொடுப்பாங்க, சிலவங்க திட்டுவாங்க, சிலவங்க ஒதுங்கி ஒன்றும் சொல்லாமல் வந்துடுவாங்க. தர்மம் செய், கர்மம் உன்னை விட்டு விலகும். வல்லநாடு சித்தர் அடிக்கடி சொல்வார். சாது சிதம்பர சுவாமிகள், சாது சிவாசாமிகளோட குருநாதர். கடல் அளவு சொத்து இருந்தாலும் நீ தர்மம் செய்வதற்கு கடல் அளவு புண்ணியம் இருக்கணும். தர்மம் எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒரு பாட்டு உண்டு, சத்தியம் நீயே தர்மதாயே. அந்த தர்மம் பண்ணதுக்கு நமக்கு புண்ணியம் இருக்கணும். அதனால தான் புண்ணியரே கேளுங்க பார் வள்ளல் பெருமான். இந்த புண்ணியம் எப்படி கிடைக்கும்? ஒருத்தர் காலில் கல் தட்டுனா நம்ம கண்ணில் கண்ணீர் வரணும், சந்தோஷம் வரக்கூடாது. நம்ம பிடிக்காத ஒருத்தன் போகிறான்னு வச்சுருங்க, என்ன செய்யணும்? பிடிக்காத ஒருத்தன் போகிறான், அவன் கல் தட்டி கால் தட்டி விழுந்துட்டான், நமக்கு என்ன வரும்? ஒரே சந்தோஷம். நீ அண்ணன் இப்படி செய்தேலாம், சரி வாங்கி கட்டினே அவன் தலையெழுத்து. அந்த இடத்துல அதே இடத்துல ஐயோ பாவம் ஓடி போய் கையை கொடுத்து தூக்கி விட்டா அது புண்ணியம். நீ நடந்து போகிற, பகவான் பகவத்கீதையில் சொல்கிறான், நீ நடந்து போகிறடைய வழியில் ஒரு ஆணியோ இரும்பு தொண்டை வழியில் கடந்தா அதை எடுத்து அப்புறப்படுத்து. நீ கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணதை விட, ஆராதனை பண்ணதை விட, பாத யாத்திரை போதை விட பெரும் புண்ணியம் கிடைக்கப்படும். இதை தான் வள்ளலார் அருள் புரிஞ்சதாக கடைசியில் 2 அடி சொல்லுவார். மொதட்டியில் என்ன சொல்லுவார்? அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் சிவ நெறிசார் அருள் பெரும் நிலைவாள், அருள் சிவபதியாம் அருள் பெரும் ஜோதி என்பார் வள்ளல் பெருமான் அடியில். கடைசியில் சொல்வார், உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறெல்லாம் விலகினி அடைந்து விளக்குக மயில்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை, போட்டினின் பேரருள் போட்டினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருள் பெருஞ்சு என்பார் வள்ளல் பெருமான். இப்போ தான் ஒரு வருடமாட்டு வள்ளல் பெருமான் 30 விழா, தர்மசாலை விழா, வருவிக்க விட்டா விழா, அவர் சித்தி பெற்ற தினம் என்று தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஓராண்டு 52 வாரங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வள்ளலாருடைய எழுச்சிமிக்க ஞானத்தை போதித்தார்கள். நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே.பி. சேகர் பாபு ஐயா அவர்கள் பல மாவட்டங்களிலிருந்து அந்த விழாவை தொடங்கி வைத்தார்கள். இப்பொழுது சமீபத்தில் சர்வதேச மையம், வள்ளலார் சர்வதேச மையம் என்று வடலூரில் முந்தா நேரத்து தொடங்கப்பட்டது. 100 கோடி பட்ஜெட்டு ப்ராஜெக்டில் தொடங்கப்பட்டது. ஆனால் தைப்பூசத்துக்கு கிட்டத்தட்ட 20-25 மக்கள் ஒரே நாள் கூடிய ஒரே இடம் பழனிக்கு அடுத்தது வடலூர் பெருவழி. வள்ளலார் சொல்வார், வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. இப்போ வரம்னு கேட்டிருக்கேன், இப்போ வரம் கொடுப்பான்னு. நல்ல வரணும் என்ன? அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதை தான் சொல்கிறார், உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறெல்லாம் விலகினி அடைந்து விளக்குக மயில்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாக ஓங்குக என்றனை, போட்டினின் பேரருள் போட்டினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருள் பெருஞ்சு என்பார் வள்ளல் பெருமான். அந்த அருள் பெருஞ்சு ஆண்டவர் யார்? முருகர் தான். பிரகாசமானவர், கார்த்திகையா பிறந்தவர், சரவணை பொய்ய ஆனவர், நித்திய ஜோதி ஆனவர், வெற்றிக்கு மறுபேர் வேலவன், வேலவனுக்கு மறுபேர் குமரன், குமரனுக்கு மறுபேர் கந்தன். எத்தனை நாமங்கள் முருகருக்கு சொல்லுங்க. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் நாமத்தை சொன்னாலே வாய் இனிக்கும். வாய் இனிக்கோ இனிக்கலையோ நமது உள்ளம் இனிக்கும். உள்ள இனிக்கிறது நம்ம எப்படி தெரியும்? நாக்குக்கு தெரியும் இனிப்புன்னு. உள்ளத்துக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? உள்ளம் என்ன செய்யும்? மன மகிழ்ச்சியாக தரும். ஒரு பகவானை நம்ம அங்கேருந்து வாரோம், அப்பா பார்க்க வரையும் எப்பண்டா பார்ப்போம் பார்த்துட்டோமா, அவ்வளோதோட முடிஞ்சு போச்சு. ஆகையால் இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிய வேண்டும் என்றால் நம்ம கையில் என்ன வேணும்? சத்தியம் வேணும். அப்போ சத்தியவதை என்ற ஒரு சொல்லு யாருக்கு? பக்கா திருடனுக்கு கிடச்சிருக்கு. அவனுக்கு பெரிய பாக்கியம். நம்ம அதை பெருசுன்னு நினைப்போமா? சொல்லுமா? இப்போ போகிறீங்க, ஒரு மகானை பார்க்குறீங்க, எலுமிச்சம்பழம் கொடுத்தா வாங்குவீங்க, திருநூறு கொடுத்தா வாங்குவீங்க, குங்குமம் கொடுத்தா வாங்குவீங்க, ஒரு கனியை கொடுத்தா வாங்குவீங்க. எப்பா சத்தியவதைன்னு சொன்னால் நம்ம வாங்குவோமா? யாரெல்லாம் வாங்குவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம்.
சத்தியம் வதன்னு சொன்னால் யாரெல்லாம் வாங்குவீங்க? கையை தூக்குங்க பார்ப்போம். சந்தோஷம், வாழ்க. கையை தூக்குனாலும் இது சத்தியத்துக்கு சமமானவள். அந்த திருடனுக்கு என்ன அருள் கொடுத்தாரோ அந்த அருள் உங்களுக்கு முருகன் தருவார். நமச்சிவாயம், சிவசிவா. அப்போ அந்த பக்கா திருடன் திருட போகிறான், சந்தோஷமாக போகிறான். இப்போ நம்ம போகிறோம்னு நினச்சிருங்க, கோயில் தரிசனத்துக்கு கஷ்டம், ஒரு விஐபி கூட போகிறோம், நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். எப்பா கூட்டத்தில் நிற்கண்டாம், 5 மணி நிற்கண்டாம், 8 மணிக்கு நிற்கண்டாம், ஐயா போகிறோம் பார்த்தோம் வந்தோன்னு ஒரு திருப்தி, மனம் திருப்தி. அந்த சந்தோஷத்தோடு அந்த பக்கா திருடன் என்ன செய்கிறான்? திருடத்துக்கு போகிறான். போகக்கூடிய வழியில் அந்த நாட்டு மகாராஜா மாடம் வேடமணிந்து திருடனாக பக்கா திருடனாக அவரும் வாரார். என்னடா நம்ம ஊரில் சாமத்தில் இப்படி ஒருத்தன் வாரானே, எப்பா நில்லுப்பா, நீ யாருப்பான்னு கேட்குறாரு. ஒன்றவன் என்ன சொல்கிறான்? நான் ஒரு பக்கா திருடன். அவர் பார்க்குறாரு, ஒருத்தன் திருடன்னு தைரியமாக சொல்லானே, சரிப்பா எந்த ஊருப்பா? பக்கத்து ஊர். ஒன்று அவர் சொல்ல, எப்பா நானும் ஒரு பக்கா திருடன் தான், பக்கத்து ஊரில் வாரேன், நம்ம 2 பேரும் கூட்டி சேர்ந்து இந்த திருட்டு தொழில் என்ன செய்வோமா? சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம்தான். அப்போ அந்த திருடன் சொல்கிறான், நமக்கு கிடைக்கின்ற திருட்டு பொருளில் ஆளுக்கு சமம் பாதி சொல்லலாம். சரிப்பா, எனக்கு இந்த ஊரில் உள்ள எல்லாரையும் தெரியும், மகாராஜாவுடைய அரண்மனையில் அந்த பொக்கிஷம் இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும், அதனால் அங்கே போய் நம்ம என்ன செய்வோம்? திருடப்போன்னு சொல்லிட்டு அந்த மகாராஜா, திருட்டு வயசில் ஒரு மகாராஜா நேராக கூட்டிகிட்டு போகிறார். எங்கே? அவருடைய குடோனுக்கு கூட்டிகிட்டு போகிறார். என்ன குடோனுக்கு? பொக்கிஷம் இருக்கக்கூடிய, பொருட்கள் இருக்கக்கூடிய, தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்கிறாரு? கூட்டிகிட்டு போயாச்சு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், திருடத்துக்கு போகிறோம் வழி இல்லைன்னு தெரிஞ்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் வழி இல்லைன்னு ஏதாவது ஒரு வழியை முருகர் வந்து பாப்பா இப்படி உள்ள பேருன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவான் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை கேட்டு, எத்தனை செக்யூரிட்டி, எத்தனை போலீஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாம் தாண்டி வா மகனேன்னு சொல்லி முருகர் கூட்டிகிட்டு போனால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி குருவுடைய சத்தியவாக்கு சத்தியவாதா சத்தியவாதா, அப்போ என்ன சொல்கிறான்? சத்தியவாதா சத்தியவாதா சத்தியம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? மகாராஜா கூட போகிறான். போனோன்னே அவர் வந்து அரண்மனையில் போனோன்னே கஜானாவை திறக்கிறார். ஒரு பொட்டி, அதில் 3 மாணிக்கக்கல், பெரிய விலை உயர்ந்த மாணிக்கக்கல் 3 கல் இருக்குது. இவன் பார்க்குறான். பார்த்தோன்னே சரி, ஒன்று தனக்கு எடுத்துக்கிட்டான், இன்னொன்று மகாராஜாவுக்கு கையில் கொடுத்தான், இன்னும் 1 இருக்குது. ஆளுக்கு 2 பேருக்கும் சமமாக 1 எடுத்தாச்சு. அப்போ 1 இருந்தால் சொல்கிறான், எப்பா இந்த ஒரு மாணிக்கக்கல் அங்கே இருக்கட்டும். அப்போ மகாராஜாக்கார், ஏன் எதுக்கு? அதையும் எடுத்து மறந்து இதை பங்கு போட முடியாது. நம்முடைய வாக்கு என்ன வாக்கு? உனக்கு பாதி எனக்கு பாதி. இப்போ 2 இடத்தா உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று முடிஞ்சு போச்சு. இது 1 அந்த மகாராஜாவே இருக்கட்டும். 3 கல்லில் 2 கல் களவு பண்ணாலும் 1 கல்லுன்னு திருப்தி போடுவான். அதனால் இருக்குன்னு சொல்லிட்டு மூடிட்டார். மகாராஜா பரவாயில்லையா, இவங்க திருட்டு தொழிலும் ஒரு தர்மத்தோடு செய்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம். சரிப்பா போன்னு சொல்லிட்டு அவர் கஜானா மூடிட்டு இவன் வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு தெரியாமல் இவர் என்ன செய்கிறாரு? அவன் வீட்டு இருக்கக்கூடிய இடத்த அறிந்துட்டு மறுநாள் காலம்பரை அரண்மனைக்கு வராரு. இந்த இறைவனோட அருள் நம்ம பூவை கொடுத்தாலோ, இல்லைன்னா பஞ்சாமரத்தை கொடுத்தாலோ, இல்லைன்னா இளநீ கொடுத்தாலோ, மன தூய்மை, மன தூய்மை, அதை தான் இறைவன் பார்க்குறான். அதனால தான் உள்ளம் பெரும் கோயில்னு சொன்னாங்க. ஊனோடும் பாளையம் வல்லப்பிரானுக்கு வாய்கோர் வாசல், தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் சொன்னோன்னா மறுநாள் காலம்பர அரசபை கூடுது, மந்திரி சபை கூடான்னு மகாராஜா சபை கூடுது. மகாராஜா கட்டில் நேற்று நமது அரண்மனையில் கஜானாவில் திருட்டு பேருக்கு ஒன்றை மந்திரி நிதியமைச்சர் சொல்கிறார். சாமி மகாராஜா அப்படி ஒன்றும் இல்லையே, நாங்கள் இப்போ தான் மந்திரி சபை கூட்டணும், அங்கே யாருமே அந்த வார்த்தையை சொல்லலையே. இல்லை திருட்டு பேருக்கு. சரி சரி மகாராஜா நீங்கள் சொல்லியாச்சுன்னு எனக்கு ஒற்றன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னால், அப்படியே நான் போய் பார்த்துருவேன்னு அந்த மகாராஜாட்ட உத்தரவு வாங்கிட்டு நிதி அமைச்சர் போகிறார். எங்கள் கஜானாவுக்கு போகிறாரு. அங்கே போய் திறந்து பார்க்குறாரு. மாணிக்கம் இருந்த போட்டியை 1 மாணிக்கம் இருக்குது, 2 மாணிக்கம் காணல. இவன் என்ன நினச்சாரு? சரி அந்த 1 எடுத்து அவர் செய்துட்டார், மடியில் மடித்து வச்சுக்கிட்டார். நேராக மகாராஜாட்ட போனார். மகாராஜா நீங்கள் சொன்னது சரி, நமது ஒற்றர்கள் சரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க, நல்ல உளவாளிகளாக இருக்காங்க, அதனால் பொட்டியை திறந்து பார்த்தா 3 மாணிக்கக்கல்லையும் காணுங்கிறான். மகாராஜா பார்க்குறாரு. அப்படியா, சரி. ஒற்றனை கூப்பிட்டார். பாப்பா இந்த இடத்துல இவன் இருப்பான், நேற்று இங்கே திருடிட்டு போன திருடன் அங்கே இருக்கிறான், அவனை தூக்கிட்டு வாங்கினோன்னா அவனுமே அவன் கைக்கெல்லாம் காலெலாம் கிடம் பொண்டாடி சொல்லலாம். அன்றைக்கே சொன்னேன் கேட்டியா, 7 நாட்டு சனி பிடிச்சிட்டா போ உன்னோட போட்டு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிற. அவன் நேராக மகாராஜாட்ட வரான், கை கட்டிங்கிறான். மகாராஜா வணக்கம். என்னப்பா நீ நேற்றுக்கு எங்கப்பா போனேன்? மகாராஜா உங்கள் கஜானால தான் திருடனேன், என் கூட இன்னொரு திருடன் உண்டு. சரி அந்த மாணிக்க பொட்டியில் எத்தனை மாணிக்கங்கள் இருந்து? 3 மாணிக்கங்கள் இருந்து.
ஒன்று நான் எடுத்தேன், என் கூட வந்து அந்த பக்கா திருடனுக்கு ஒன்று கொடுத்தேன், ஒன்று மகாராஜாக்கே இருக்கட்டும் சொல்லி வச்சுட்டு நான் போயிட்டேன் அண்ணார். சொன்ன உடனே மகாராஜா திரும்பி கேட்குறாரு, எப்பா நேற்றுக்கு நான் கூட மாற்று வேடத்தில் வந்த பக்கா திருடன் அடியன் தான், நானிடமுள்ள மாணிக்க கல்லை இதோ நானும் வைக்கன்னு சொல்லிட்டு 2 கல்லை வச்சாச்சு. அடுத்தது நிதியமைச்சர் பார்க்குறாரு, நிதியமைச்சரை உன் கையில் உள்ள மாணிக்கத்தை கல்லை இங்கே வைங்கன்னு. அவர் கோவம் வந்துட்டு, என்ன மகாராஜா, நாங்கள் 3 தலைமுறையாட்டு நான் உங்களுக்கு நாங்கள் மந்திரியாக இருக்கிறோம், பணிவிடை செய்துட்ருக்கோம், என்னை போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அண்ணார். உடனே அவர் சொல்லார், எப்பா அது 3 கல்லையும் அவனை தான் திருடிருப்பான், எந்த திருடனா அது 2 எடுத்துகிட்டு 1 வச்சுட்டு போவானா, இருக்கிறதையும் கொள்ளடிச்சிட்டு போக முடியும், அவன் எப்படி 1 வைப்பான், அவன் ஆட்டையை போட்டுட்டு கண்கட்டி சித்தெல்லாம் இவங்கள்ட்ட உண்டு, உங்களை ஏமாற்றிட்டான், உங்கள்கிட்ட 2 கணிச்சிட்டு 1 அவன் தூக்கிட்டு போயிருப்பான். அதெல்லாம் சொல்கிறார். மந்திரி, 1 வேஷ்டியை அவுத்து நான் வந்து பரிசோதனை செய்வேன், உன் வீட்டு உன் உடமை எல்லா இடத்துலையும் நான் வந்து சோதனைக்கு இப்போ உத்தரவு விடுவேன், நீ எடுத்த மாணிக்கக்கல்ல ஒழுங்காக வைக்கிறியா வைக்கலையான்னு கேட்டார். அவன் என்ன செய்தான், அதுக்கு மேலே போய் பேச முடியல, போய் ஓரளவு தானே பேச முடியும், போய் கொஞ்ச நாள் நிற்கும், உன்னை வாழ வைக்கும், ஆனால் அது என்ன செய்யும், வாழ வைத்து உன்னை என்ன செய்யும், கொல்லும். ஆனால் உண்மை உன்னை சோதிக்கும், ஆனால் உன்னை பின்னாடி என்ன செய்யும், வாழ வைக்கும். அவன் சொன்ன உடனே மகாராஜா பார்க்குறாரு, மகாராஜா மன்னிச்சுடுங்க, அல்ப புத்தியில் ஆசை புத்தியில் அந்த ஒரு மாணிக்கெல்லாம் நான் எடுத்துட்டேன், மன்னிச்சு செஞ்சுட்டு தூக்கி கலைக்கிறார். ஒன்றா காவலாளி கூப்பிட்டாருங்க, வாருங்க சொன்ன வந்தான். நிதி அமைச்சரை தூக்கி ஜெயிலில் போடுங்கிறாங்க, போட்டாச்சு. போட்டோன்னா அடுத்த மந்திரி சபை கொடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் அறிவிக்கின்றேங்கிறார். யார், மகாராஜா. திருடன்னு நிற்கிறார் அந்த இடத்துல, பக்கா திருடன் நிற்கிறான். அந்தால அரச சபையில் சொல்கிறார், இன்று முதல் நமது அரச சபையில் நிதி அமைச்சராக இந்த பக்கா திருடனை நியமிக்கிறேன். என்னது, இந்த பக்கா திருடனை நியமிக்கிறேங்கிறார். அப்போ சத்தியம் வத என்ற ஒரு சொல் மந்திரத்தை அவன் வந்து என்னது தீர்க்க தரிசனமாக பிடித்தான். ஒரே வார்த்தை, நீ கிளம்ப வேண்டியா, ஆமாம், நீ என்ன தொழில் பார்க்குற, ஆமாம். எப்படி தவறு செய்து சகஜம், மன்னிக்கு தான் பெருசு, மன்னிக்கு மனசு பெருசு வேணும். அது ஆண்டவன் சோதனை பண்ணுவான். எனக்கு என்ன சோதனையில் தான் நான் இந்த இடத்துல வந்துருக்கிறேன். முருகன் லேஸ்பட்டவன் இல்லை, கிருஷ்ணரோட பயங்கரமான ஆள். எப்படி ஆகையால் சோதனை வரும், அந்த வேதனை தருவான், அந்த வேதனையில் என்ன இருப்பார், வேலவன் இருப்பான். அதான் பாடுவாங்க, வேல் 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 வேலவனே வேதனைகள் தீருமையா என்று அழகான ஒரு பாட்டு உண்டு. ஆகையால் அப்படிப்பட்ட இடத்துல அவனை நீதியமைச்சராக கொடுக்குறாங்க, அவனுக்கு பெரிய சந்தோஷம். நேரம் எங்கே போகிறான், அந்த மகானை பார்க்க போகிறான். நம்ம போவோமா, நம்ம போவோமா, அவன் கிடக்கிறான். எந்த மகானை தரிசனம் பண்ணிவிட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து 2வது அந்த மகானுக்கு யார் நன்றி சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் அந்த காலம், கலியுகத்தில் நன்றிக்குன்னு யூகமே கிடையாது. மகான்களை மதிக்கவே மாட்டாங்க. எப்படி மகான்களை மதிக்கவே மாட்டாங்க. இது கலியுகம். மலைநாடு சித்தர் பக்கத்தில் இருந்தார். இப்போ தமிழகத்திலே பயங்கரமான சிவக்கார ஆதீனங்கள்னு ஒருத்தர் இருக்கார், சூரியநாராயண சுவாமிகளுடைய இளைய ஆதீனம். அற்புதமான ஒரு ஞான பூமின்னு அவரை சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் அவர் அறிவிலிருந்து கொட்டும். அதே மாதிரி அயோத்தியில் ராமர் கோயில் பாருங்கள், எவ்வளோ அற்புதம், எவ்வளோ கண்கொள்ளா காட்சி. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ராமர் யார், முருகருக்கு மாமன். மாமனை பற்றி பேசின ஒரு கோவப்பட மாட்டார், சந்தோஷம் தான் படுவார். ஆகையால் அந்த பக்கத்தில் நேராக மகானை போய் பார்க்க போகிறார். சாமி நமஸ்காரம், சொல்லுப்பா, இன்னைக்கு போனேன், திருட போனேன், இப்படி திருடனே நடந்த கதையெல்லாம் சொன்னான். எனக்கு இன்றைக்கி உங்கள் ஆசீர்வாதத்தோட மந்திரி பதவி கிடச்சிருக்கு அண்ணா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீ கொஞ்ச நாள் கழிந்து வா, இன்னொரு மந்திரம் சொல்லித்தரேன். அப்போ இன்னொரு மந்திரம் சொல்லி தந்து அவன் அதை கடைப்பிடிச்சு அவன் என்னவா அடுத்தது அந்த நாட்டின் அதை சூஷமாக சொல்கிறார். நீ இன்னொரு வாட்டி வா, உனக்கு இன்னொரு மந்திரம் சொல்கிறேன், இதை விட நீ சிறப்பாக இருப்பாய். அதே மாதிரி நம்ம திருச்செந்தூருக்கு வந்தால் எப்படி பக்கா திருடன் வந்து எப்படி வந்து அருளை பெற்றான், ஒரு பதவி பெற்றானோ, அதை விட 1000 மடங்கு பதவியை தந்தருவால் நம்ம செந்தூர் ஆண்டவர், செந்தில் ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமியுடைய அருள் இருந்தால் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கப்படும். எனக்கும் சேர்த்து தான், எனக்கும் சேர்த்து தான். ஆகையால் வருகின்ற போது மனம் நிறைந்து மனம் உண்மையாக விசுவாசத்தோடு இறைவனை நாம் சரணாதி அடைந்தால் நமக்கு என்ன செய்யும்,
பரிபூர்ண அருள் கடாட்சியம் கிடைக்கும். சத்தியம் பவா. இப்போ சௌரிமலை எடுத்துருங்க, 41 நாள் விரதம் இருக்கிறோம். மாம்சம் சாப்பிட மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், அது செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம். சுத்தமாக 2 வேளை குளித்து அம்மா அப்பா காலை தொட்டுக்கு போட்டு அன்னதானம் பண்ணி நம்மளும் நாமத்தை சொல்லி என்னச்சும் வழிபடுகிறோம். சாமியே சரணமையப்பா, குருசாமி துணை கொண்டு அவர் பாதம் நம்பிக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு வந்தேன் ஐயா. அப்போ சாமியே சரணாதின்னா இப்போ கடலில் போய் நதி கலக்குதுமா, கடலே சரணாதின்னு போகுது, 2வது நதியாக வருதா? நம்ம ஏன் சாமியே சரணிஞ்சிட்டு அவர்கிட்ட போய்ட்டு நம்ம ஏன் 2வது தேவராக வராமல் ஏன் அரக்கனா வரோம் சொல்லுங்கள்? முழு மனம் நிலை அங்கே நிலைக்கல. சரணாகதி இறைவனை நினைக்க நினைக்க நம்முடைய மாய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை விட்டு விலகும், ஒடுங்கும். நம்ம வாழ்க்கை இயல் ஒடுங்கும். போதுமண்டே மனமே பொன் செய்யும் மனம், அப்படி தானே? ஆகையால் அப்படிப்பட்ட அருளை தருகின்ற மகா சன்னிதானம், மகா சன்னிதானம் திருச்செந்தூர். 6 படையிலே ஆடுகின்ற படை எங்கே ஆடுது? ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே, அது இல்லை. 6 படையில் ஆடுகின்ற படை வீடு எது? திருச்செந்தூர். கடலலை ஆடிக்கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருச்செந்தூரில் வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் செந்திலாண்டோர் திருவையவாள் பரிபூரண அருள் கிடைச்சாத்தால் சர்வ ஐஸ்வர்யங்கள் பெற்று வாழ்வாங்க வாழும் என்று வாழ்த்தி, அறநெறியே பெருநெறி. இறைவன் இல்லை என்று சொல்லுவர்கள் பிணத்துக்கு சமமானவர்கள். என் உடம்புக்குள்ளே காற்று இல்லைன்னு சொன்னால் அவன் மனுஷனா பிணமா சொல்லுங்கள்? அந்த காற்றுனால இறைவன் என்று அறிந்து நம்ம முன்னோர்கள் ஞானிகள் பெரியவர்கள் ரிஷிகள் ஞானிகள் நமக்கு போதித்தார்கள். இப்படி கடவுள் இல்லைன்னு சொன்னால் உன் உடம்புல மூச்சு இல்லை, உன் உடம்புல மூச்சு போயிடுச்சுன்னா பிணத்துக்கு சமம். ஆகையால் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நம் மனதை செம்மையாவதற்கு அற்புதமான மந்திரம் என்ன மந்திரம்? முருகா மந்திரம். அவர் எப்படி நினச்சாலும் அவரை வர்ணிக்கலாம். அவர் பாட்டை டிஎம் சௌந்தரராஜன் பாடின பாட்டை, முருகர் பாட்டெல்லாம் கேட்டால் அப்படி மனம் ஒடுங்கும். எப்படி? ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தருகின்ற பேராற்றல் 6 படைகளிலே தாளாட்டுகின்ற படை வீடு, ஆடுகின்ற படை வீடு, ஐஸ்வர்யங்கள் தருகின்ற படை வீடு நமது திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆசி உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். உங்களுக்கு கிடைப்பது போல் எங்களுக்கும் தர வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமி பாதத்தை வணங்கி இந்த விழாவிற்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருக்கோயில் நிர்வாகம் இணை ஆணையர் ஐயா கார்த்தியா அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு வழி நடத்தி கொண்டு இருக்கின்ற அன்பு சூப்பரண்டு ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அறங்காளர் குழு அவர்களுக்கும், பக்த ஒடிபெறும் மக்களுக்கும், இந்த இடத்தில் இந்த நேரத்தில் என்னை பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் முருகன் திருவடிகளுக்கும் வந்தனம் தெரிவித்து, அடுத்ததாக கந்தன் கருணை எம்பி ஆதிரா அவர்கள் பூங்காம்பரம்பு சின்னத்திரை நட்சத்திரத்தினுடைய ஸ்டார், பல பட்டிமன்றங்களில் பேசக்கூடியவர்கள், பல மேடைகளில் பேசியிருந்தாலும் திருச்செந்தூர் சன்னிதானம் பீடத்தில் பல தடவை அவர்கள் பேசியிருக்கார்கள். தைப்பூசத்தில் சமயத்தில் கூட பேசிட்டு போனார்கள். ஆகையால் பட்டிமன்றங்கள் சின்னத்திரையில் விஜய் டிவி, சன் டிவி, பல வகையான டிவிகளில் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இன்று நமக்கு கந்தனின் கருணை என்ற சொல்லால் சமயத்தில் கூட ஆண்டாள் கோயில் ஆடிப்புறத்துக்கு போயிருந்தாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் அவங்க பேசக்கூடிய ஒரு வல்லமை இறைவன் கொடுத்துருக்கிறார். சின்ன வயசு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே கலெக்டருடைய அவார்டு வாங்கினார். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே இப்போ திண்டுக்கல் லியோன் பட்டிமன்றத்தில் பேசி 6ஆம் கிளாஸ் பண்ணேன். நான் நடுவராக இருக்கக்கூடிய பட்டிமன்றத்தில் நீர் இருப்பேர் ஒரு உறுப்பினர் என்று சொல்லி சவால் விட்ட ஒரு வீர குழந்தை. தேசிய மங்கரசுக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் சொற்பொழிவாளர் என்ற நேரத்தில் அவரை பாராட்டி, அவர்கள் தாய் தந்தைக்கு நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி, எங்களோடு கலந்து வந்திருக்கின்ற அன்பு நம்பிராஜன் தம்பி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, இந்த மேடையை என்னை விட சிறப்பாக, ஏன்னா அலங்காரம் கொஞ்சம் தான், 2 முழம் துணி தான், இந்த அம்மா அப்படி இல்லை, நிறைய அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவங்களுடைய அலங்கார சொல் உங்கள் உள்ளத்தை அலங்காரப்படுத்தும் என்று கூறி வாழ்த்தி மலர்கின்றேன். திருச்சிட்டம்பலம் சிவம். அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சிவசிவா.
குழந்தை பிறந்ததிலிருந்தே சங்கீதத்தில் போனவர் அப்படியே சொற்பொழிய டைவர்ஸ் ஆகி நல்ல சிறந்த ஒரு பேச்சாளர் இருக்கார். முருகன் அவர் நாவில் குடியிருந்து என்றும் அருளாட்சி புரிய வேண்டும், எப்படி கடலில் தாளாட்டுதோ அவள் சொல்லாலே உங்கள் உள்ளத்தை தாளாட்ட வேண்டும் என்று முருகனடி வணங்கி பாராட்டி வாழ்த்துகிறேன்.